வணக்கம். இந்த கும்பமேளாவை சுற்றி எவ்வளோ ஒரு வதந்திகள் போயிட்டுருக்கு, தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப் ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், இந்த தப்பான இன்ஃபர்மேஷன், இந்த வதந்திகளெல்லாம் தான் பயங்கரமாக பரப்புகிறாங்க. அதாவது பயங்கரமாக மக்களுக்கு ஆர்வம் என்னென்னா, தப்பான வழியில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆர்வம்னு இதிலேருந்தே நல்லா தெரியுது. ஒரு விஷயம் நடக்குது, உலக அளவில் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இது கொண்டாடப்படுது. அப்படிங்கும்பொழுது அப்படி இப்படி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கும் பொழுதே சில ஆக்சிடெண்ட்ஸு, யாராவது கீழே விழுவாங்க, யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும், எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்போ இது எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு. இதில் அங்கங்கே தீ பிடிக்குது, டென்ட் தீ பிடிக்குது, மக்கள் செத்து போகிறாங்க, அப்படி இப்படின்னு உண்டு. நிஜம்தான், நடக்கிறது நிஜம்தான். பட் அது ஒரு யதார்த்தமான உண்மை தானே. பல மக்கள் கூடுற இடத்துல சில அசம்பாவிதங்கள் நடக்க தான் செய்யும். அப்படி பார்க்க போனால் இந்த வால்யூம் ஆஃப் த பீப்புள், அதாவது 4 கோடியோ 40 கோடியோ இன்னும் சொல்கிறாங்க, அவ்வளோ பேர் குளிச்சிருக்காங்கங்கும் பொழுது அதுக்கு நிகரான அசம்பாவிதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமல் இல்லையா? இருந்தாலும் அது கஷ்டம்தான் எல்லாருக்கும். அதுக்கு நான் வரல. ஒரு வதந்திகள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக பிபிசி காரன்லேருந்து ஆரம்பித்து நம்ம லோக்கல் யூடியூபர்ஸே நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதில் ஏதோ வைரஸ் இருக்குது தண்ணியில், இத்தனை 1000 பேர் கோடி பேர் குளித்ததுனால அது தண்ணியில் ஒரு வைரஸ் வந்துருச்சு, ஒரு இது வருது, அதனால் பெரிய டிசீஸ் வரப்போகுது, பாதிக்க போகுது, இது இன்னொரு லாக்டவுனுக்கு ரெடி ஆகுங்க, கொரோனா வருது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ தான் கும்பமேளா எல்லோரும் குளிக்கிறோம், வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. கொரோனா எதனால் வந்துச்சு? அப்போ எந்த கும்பமேளா நடந்துச்சு? நல்லா யோசித்து பார்க்கணும் மக்களே. அப்போது நீங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் கங்கையை போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அதில் காசியில் மணிக்கர்ணிகால் பார்த்தீங்கன்னா எரிஞ்சும் எரியாத உடல்கள் தான் கங்கைக்குள்ளே தூக்கி போடுவாங்க. அங்கேயும் எப்போவுமே ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் குளிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. கும்பமேளான்னு இல்லை, எப்போவுமே அங்கே நடக்கிற விஷயங்கள். அவங்க அப்போல்லாம் அந்த தண்ணி போகிறதே பார்த்திங்கன்னா, எப்போவுமே நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகாமல் நிற்கிற தண்ணி தான் ஸ்மெல் வரும், அது சேராகும். ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணியில் அப்படி எதுவுமே ஆகாது. அதே மாதிரி தான் அங்கே கங்கையை பார்த்திங்கன்னா, அந்த அம்மா சலன்னு ஒரு சத்தத்தோடு போயிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக போகும் அந்த கரை. அப்படி இந்த கரைக்கு அந்த கரைக்கு பார்த்திங்கன்னா வேகமாக போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு காட்சி. அதாவது நிறைய நம்மக்கிட்ட அற்புதங்கள் இருக்குது, அதிசயங்கள் இருக்குது நம்ம நாட்டில். ஆனால் இந்த மாதிரி சில ஒட்டுண்ணிகள்னால என்ன ஆகுது அப்படின்னா, இதை குறைச்சி பேசி இந்தியா அப்படிதான் சொல்லி ஜென்ரலாக எல்லா மைண்ட்லேயுமே என்னென்னா, இந்தியானாலே அழுக்கு கண்ட்ரி, ரொம்ப மோசம், சுத்தம் கிடையாது, மூட நம்பிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தையும் வருது. இப்போது இதெல்லாம் மூட நம்பிக்கையா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலாம், ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் நம்ம சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் எல்லாருமே வான் சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க அதுக்கப்புறமா டெலஸ்கோப்பை வச்சு தான் பார்த்து இது மார்ஸு, இது ஜூபிட்டரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கே படிப்பறிவு அப்படின்னு ஒன்று உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்கோம். மக்கள் அதெல்லாம் யோசிக்கிறது கூட கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வதந்திகள் எல்லாம் ஸ்குவாடுன்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, எல்லாம் கிருமிகள் விட்டது, மக்களுக்கு எல்லாம் இதாக போகுது. இப்போ நான் போயிட்டு 1.5 மாதமா, நம்ம ஜான்வரி 20th போனேன். இப்போ இன்றைக்கி 20ஆம் தேதியா, 1 மாதம் ஆயிடுச்சு. ஒரு சளி கூட எனக்கு பிடிக்கல, ஒன்றுமே நடக்கலை. சரி, நீங்கள் போனது கூட்டம் இல்லாத நேரம், அதுக்கப்புறம் 1 மாதத்தில் எத்தனையோ கோடி குளிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, போயிட்டு வந்த நிறைய பேர் எனக்கு தெரியும், ஒன்றுமே நடக்கலை. சரி, இனிமேல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சொல்லுவாங்க. இனிமேல் வரட்டும். கொரோனாவோட மோசமாக ஏதாவது வரப்போகுதா? இல்லை. கொரோனா வந்ததுக்கு காரணமே யாருன்றது தெரிஞ்சும் கூட உலக கண்ட்ரிகள் ஒன்று கூட வாய திறக்கலை. இப்போ நம்ம ஊரில் இப்படி ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்ன உடனே, ஐயையோ அப்படி வருது இப்படி வருது, போயிடாதீங்க
அதில் வேறு ஒருத்தன் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது பாதியில் மும்பையோட காற்று ரொம்ப மாசுபட்டுருக்குன்னு எஞ்சி போயிட்டானான். அவன் சொன்னதை வச்சு இதுங்கெல்லாம் தையதக்கன்னு ஆடுதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. நம்பிக்கையை பேஸ் பண்ணி நீங்கள் எது செஞ்சாலுமே அது எதுவுமே நம்மளை எதுவுமே பண்ணாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். கிருமிகள் இல்லாத உலகத்தில் நம்ம இருக்கும், பாக்டீரியா இல்லாத உலகத்துலேயே இருக்கும். இப்போ ஒரு கையை காமிச்சிட்டு இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும் பாக்டீரியா. அது சுடு தண்ணியில் நீங்கள் நினச்சிருப்பீங்க சுடு தண்ணியில் கழுவுனா எல்லாம் ஓடிடும்னு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் பாருங்கள், இன்னும் பல கோடிகள் அதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த சூடு தண்ணிக்கு. ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லாக பாக்டீரியா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சுத்தமான காற்றை சுவாசிக்கிறோம், இல்லை சுத்தமான ஃபுட்டை சாப்பிட்றோன்னு சில இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாத்துலேயுமே அந்த பாக்டீரியா இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே போய் அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிது, அதோட தன்மையை காமிச்சிச்சு அப்படின்னா இல்லைன்னா நம்ம உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கோம் நம்ம. இந்த நம்பிக்கையில் நம்ம வந்து எல்லாமே சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். நம்ம ஒரு மிஷினை தான் நம்புகிறோம். ஒரு ஆர்ஓ வாட்டரில் போட்டால் சுத்தமான தண்ணின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுதான் மிக மோசமான தண்ணின்னு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. இயற்கையாக கிணத்துல இருந்து எடுத்துக்கூடிய தண்ணியை கூட மோசம், கிணத்துல அந்த எச்சம் போட்டிருக்கும், இது போட்டிருக்கும், மீன் இருக்கும், அது இது இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பிளான்ட்டுக்கு அனுப்பி ஆர்ஓவை மாற்றி நீங்கள் குடிக்கிறீங்க. அதில் உள்ள நல்ல கிருமிகளையும் சேர்த்து அதை எடுத்துகிட்டு வெறும் ஒன்றும் இல்லாத தண்ணியை தான் நமக்கு கொடுக்குது. அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து நம்ம காமன் சென்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது இல்லையோன்னு எனக்கு தோணுது. மக்கள் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்புகிறவங்க. ஏன்னா நம்பிக்கை இது வந்து மத கலாச்சாரம் இல்லை, மூட நம்பிக்கை இல்லை. இந்த கும்பமேளாங்கிறது வானில் நிகழக்கூடிய அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துருப்பீங்க 5 நட்சத்திரங்கள் 6 எல்லாம் ஒன்றா அலைன் ஆகிருக்குன்னு. அந்த மாதிரி வரக்கூடிய காலத்தில் தான் இது நடக்குது. அப்போது அந்த டைமில் வாட்டருக்கு பவர் இருக்குது, வாட்டருக்கு மெமரி இருக்குது. அந்த வாட்டரோட தன்மையும் அதுவும் சேர்றதுனால ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக வச்சுருக்காங்க. நீங்கள் அதை நம்பலைன்னா கூட பரவாயில்ல, மக்களோட நம்பிக்கைக்கு மரியாதை கொடுங்க. இத்தனை கோடி மக்களும் அதில் போய் குளிச்சுருக்காங்கன்னா எதை நம்பி குளித்தாங்க? நீங்கள் சொன்னதை நம்பியா குளித்தாங்க? நீங்கள் சொல்லியிருந்தானா ரூம்குள்ளே உட்காந்து ஒரு பாத்ரூம், அதாவது ஒரு மக்கு தண்ணி கூட தலையில் ஊற்ற மாட்டோம். நீங்கள் போய் உங்கள் பாத்ரூம் தண்ணி பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னு. நிறையா சென்னையில் இருக்கட்டும், எல்லா பெரிய சிட்டிஸ்லேயும் இருக்கட்டும், நீங்கள் போடுற கழிவு தண்ணியை தான் சுத்தப்படுத்தி திருப்பி அனுப்புகிறான். ஸோ அதை விடவா இதெல்லாம் மாசம் ஆகிடப்போகுது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு பொண்ணு மோனோலிசான்னு அழகாக இருக்குன்னு ஒருத்தன் போட்டான். அந்த பொண்ணை படுத்துகிற பாடு, அது நிஜமாகவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கூப்பிட்டு போய் பியூட்டி பார்லரில் முடிய வெட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி அதை வந்து ஏதோ கடை திறக்கிறாதான், இது மாதிரிலாம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் எவனும் கேட்க போகிறது கிடையாது. அந்த தண்ணியோட புனிதத்தன்மையை சந்தேகிக்கிறாங்களாம். பார்க்க தானே போகிறோம். இன்னும் 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ அந்த வைரஸ் வேலை செய்யுதா செய்யலாங்கிறது தெரிய போகுது. ஆனால் இப்போதைக்கு எப்படியெல்லாம் மக்களை வந்து போக விடாமல் பண்ணலாம் அப்படின்ற சில ஃபோர்ஸ் வேலை செய்யுது. அது வந்து உண்மையான கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சொல்லி எப்படியாவது மக்களை ஸ்டாப் பண்ணணும், போக விடாமல் ஸ்டாப் பண்ணணும். இல்லை போன மக்களை கஷ்டப்பட வச்சு வேணுக்குன்னே அவங்கள வந்து தள்ளு முள்ளாக்கி அவங்கள இது பண்ணி கஷ்டப்பட்டு அதை நியூஸில் பெருசாக்கி அதால் அவனுக்கு டிஆர்பி ஏறி அதனால் அவன் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி தான் போகுது. உண்மையாகவே மக்கள் மேலே யாருக்குமே நல்ல எண்ணம் கிடையாது. அவங்க நல்லா வரணும், நல்லது செய்யணும், நல்லது போய் பார்க்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சஸாகவும் இருக்கட்டும், யூடியூபராகவும் இருக்கட்டும், மீடியாவாகவும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு உள்குத்து இருக்குது. அவங்களுக்கு பே பண்ணுறாங்க, பேட் மீடியா இதெல்லாம் சொல்லுன்னு போடுறாங்க. அப்படியே இல்லைன்னா கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்து அதை போட்டு அதன் மூலமாக வியூஸ் வந்து அது மூலமாக சம்பாதிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சிந்திச்சு பாருங்கள். இவங்க சொல்கிறதுல ஏதாவது நிஜம் இருக்கா? அதாவது ஒருத்தர் சொன்னதை வச்சு டப்புன்னு நம்பிடக்கூடாது. பிபிசியில் போடுறான்னா அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. அவனை விட மோசமாக இந்தியாவை மிஸ்யூஸ் பண்ணுறவன், அப்யூஸ் பண்ணுறவன் உலகத்திலே கிடையாது. எந்த மீடியாவும் கிடையாது. அவன் தான் அப்படி பண்ணுறான். ஒரு இது சொல்லிட்டான்னா இது அவன் சொல்லிட்டான் உண்மை அப்படின்றக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு மூளை இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கூகுள்கிட்ட கூட போகாதீங்க. கூகுளுமே வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஒரு 4-5 புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், எதனால் இப்படி நடக்குது.
உட்காந்து சிந்திச்சு பாருங்கள், இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா? போய் பாருங்களேன், தைரியம் இருந்தால் போய் குப்பை மேலே போய் அது எப்படி நடக்குதுங்கிறது பாருங்கள். எவ்வளோ பேர் போயிட்டு வந்து அவங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் யாராவது வைரல் ஆக்கி விட்றாங்களான்னு பாருங்கள், பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்க தான் வீடியோவை தான் வைரல் ஆக்குறாங்க, பே பண்ணி கூட வைரல் ஆக்கி விட்றாங்க. அப்படிலாம் கூட நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க அவனோட வியூஸ் அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களா? அப்படிலாம் இல்லைங்க, டீம் ஒர்க் நடக்குது. யூடியூப்லாம் சாதாரண விஷயம் இல்லை, பெரிய மாஃபியாவே இருக்குது. அதில் ஒருத்தன் வந்து இவ்வளோ வியூ போட்டு இவ்வளோ பார்க்குறான் அப்படின்னா அவன் கேல்குலேட் பண்ணி இவ்வளோ வியூ வந்துச்சுன்னா இவ்வளோ நமக்கு இன்கம் வரும்னு பண்ணி ஆஃபீஸ் வச்சு லேப்டாப்போ கம்ப்யூட்டரை கொடுத்து ஆளை பார்க்க வைக்கிறவங்கலாம் இருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா, 5000 சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா, நீங்கள் பே பண்ணிங்கன்னா நாளைக்கே உங்கள் அக்கௌண்ட்டில் 5000ன்னு காமிக்கும் சப்ஸ்கிரைபர்ஸு. அதனால் எல்லாமே காசு தான், எல்லாமே பொய் தான். நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் உள்ளுணர்வை நம்புங்க. உங்களுக்குன்னு ஒரு உள்ளுணர்வு இருக்கும், அது சொல்லும் எது சரி எது தப்பு. இப்போ நம்ம நான் என்னை கேட்டால் அதெல்லாம் படிக்கவோ பார்க்கவோ தேவையே இல்லை. ஏன்னா எல்லாமே பொய்யுங்கும் பொழுது எதுக்கு நம்ம பார்த்துட்டு மண்டையை போட்டு குழப்பிக்குவானே? நிம்மதியாக இருக்கணுமா, பேசாமல் இருங்க. நல்லது கரெக்டு அப்படிங்கிறத பாருங்கள், மித்ததை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எதுக்காக அவனுக்கு நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணும் சொல்லுங்கள்? அவன் போடுற வீடியோவை பார்த்து அவனுக்கு வியூஸ் போய் அவனுக்கு இன்கம் போகுது, அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். தேவையில்லை. நமக்கு பொய்யின்னு படுறத பார்க்காதீங்க. நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்லதை கேளுங்க, நல்லதை பேசுங்க, ஆனந்தமாக அற்புதமாக இருங்க. நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை. நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கு. எந்த நம்பிக்கையில் நீங்கள் நைட்டு படுத்து தூங்குறீங்க, காலையில் அலாரம் வைக்கிறீங்க சொல்லுங்கள்? எந்திப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்புறீங்க இல்லையா? நாளைக்கு காலையில் நான் எந்திரிச்சிருவேன்னு சொல்லி தானே அலாரம் வைக்கிறீங்க. ஸோ நம்பிக்கையை நம்புங்க. அது சொல்லிக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எவ்வளவு ஒரு பொய்மையெல்லாம் பொய் பிரச்சாரம் நடக்குது, பார்க்குறதுக்கு நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போயிட்டு வந்தவ அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு எவ்வளோ ஒரு அதாவது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் கூட அவ்வளோ சொதப்புறோம். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கூட அவ்வளோ சொதப்பல் நடக்குது. ஆனால் அங்கே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணும், வர்ற மக்களுக்கெலாம் சர்வ் பண்ணணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் வச்சுருக்காங்க. மூளைக்கு மூளை அந்த யோகிநாத் அவர் அந்த சிஎம்மோட போஸ்டரை ஒட்டி அவர் அப்படி இப்படின்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே சின்னதாக ஒரு ரோட்டில் வந்தாலே கட் அவுட்டு, போஸ்டரு, பால் அபிஷேகம்லாம் நடக்குது. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்கேயுமே அவருடைய ஃபோட்டோவோ பெரிய பெரிய கட் அவுட்டு இவர் தான் பண்ணிட்டார் அப்படிலாம் அவர் பிரச்சாரமும் தேடிக்கல, அப்படிலாம் நடக்கவும் இல்லை. பாருங்கள், வேறு ஸ்டேட்ஸில் போய் பாருங்கள் எப்படி எப்படிலாம் அரசியல் நடக்குது, நம்ம நாட்டில் எப்படி நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். நம்பாதீங்க, உங்களை நம்புங்க. வணக்கம்.